நாம் எப்படி அவரை தேட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரை தேடுகிறதுக்கு சில காரியங்கள் உண்டு. ஒன்று, சபையில வந்தால் கர்த்தரை நாம் தேட முடியும். இரண்டாவது, தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஜெப வாழ்க்கையை கர்த்தரை தேட முடியும். மூன்றாவது, ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப், அதாவது நண்பர்களாக கூடி ஜெபம் பண்ணும் பொழுது அல்லது கூடி பேசும் பொழுது நாம் கர்த்தரை தேட முடியும். ஏனென்றால் இந்த சூழ்நிலை கூட தான் தேவன் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதே மாதிரி நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம் கர்த்தரை தேட முடியும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் வேதத்தை வாசிக்க கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லியிருக்கிறது. 9வது வாசிங்க, 9 வாசிங்க. எப்படி தேட வேண்டும்? சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர்,